வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் தங்கி உங்கள் வேலையில் நிலைமைகளை வலுப்படுத்துவார். உங்கள் அதிகார வரம்பு அதிகரிக்கும், நல்ல பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் பணித்துறையில் நீங்கள் நிலை பெறுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். அதன் உதவியுடன் உங்கள் வேலையை மேம்படுத்துவதிலும் பணியிடத்தில் உங்கள் இடத்தை உறுதிப்படுத்துவதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் பணியிடத்தில் எந்தவொரு சர்ச்சையிலும் சிக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள், இல்லையெனில் எல்லாம் வீணாகிவிடும். தொழிலதிபர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்தின் பார்வையில் தவறான எதையும் செய்யாதீர்கள், இல்லையெனில் நீங்கள் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அது உங்கள் வணிகத்தின் வளர்ச்சியை பாதிக்கலாம். இவற்றை கவனத்தில் கொண்டால் உங்கள் தொழில் படிப்படியாக முன்னேறும். சுக்கிரன், குரு, சூரியன், புதன் 11ஆவது வீட்டில் நீடிப்பார்கள். 10ஆம் வீட்டில் செவ்வாய், 8ஆம் வீட்டில் சனி, இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்கள் 5ஆம் வீட்டை பாதிக்கும். இதன் காரணமாக உங்கள் கல்வியில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும். உங்கள் மனம் மற்ற பகுதிகளிலும் கவனம் செலுத்தும், ஆனால் நீங்கள் அவற்றை சரியான திசையில் வைத்திருந்தால் நீங்கள் கல்வியில் வெற்றி பெற முடியும். தொழில்நுட்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடின உழைப்புக்குப் பிறகு வெற்றி கிடைக்கும் மற்றும் நல்ல அரசு பணியை பெறலாம். 2ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மூதாதையர் சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் மூதாதையர் வியாபாரத்திலும் நீங்கள் நல்ல வெற்றியை பெறலாம். இது குடும்பத்தின் மொத்த உள்நாட்டு வருமானத்தை அதிகரிக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கத்தை பராமரிக்கும். உங்கள் மூத்த சகோதரர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு புதிய தொழிலைத் தொடங்க நிதி ரீதியாக உங்களுக்கு உதவுவார்கள். குடும்பத்தில் ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு செய்யலாம், அதில் எல்லோரும் வந்து செல்வார்கள். வீட்டின் சூழ்நிலை மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் இன்னும் தனிமையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் காதல் தட்டப்படலாம். யாரோ ஒருவர் உங்கள் மனதிற்கு சிறப்பு வாய்ந்தவராக மாறலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தால் இந்த நேரம் உங்கள் காதல் உறவை வலுப்படுத்தும். திருமணமானவராக இருந்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 7ஆவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் 8ஆவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் மாமியார் மீது முழு செல்வாக்கும் இருக்கும். எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்க அவர்களுடன் நல்லிணக்கத்தை பேண வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரத்தில் செல்வம் பெருகும், வேலையில் பதவி கிடைப்பதால் சம்பளம் கூடும். நீங்கள் பங்குச் சந்தையில் பணத்தை முதலீடு செய்திருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல நிதி நன்மைகளை பெறலாம். இது தவிர அரசு துறையிலும் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் 8ஆவது வீட்டில் இருப்பதால் உங்கள் மன உளைச்சல் அவ்வப்போது அதிகரிக்கலாம். உங்கள் உடல்நிலையை அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் நல்லது. நீங்கள் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து நல்ல உணவு பழக்கங்களை கவனித்தால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பரிகாரம்: நீங்கள் தினமும் ஸ்ரீ பஜ்ரங் பானே ஓத வேண்டும்.